வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்களோட பெயர்? அண்ணே குட்டி பிரபாகரனை பற்றி சொல்லுங்கண்ணே. நம்ம பேர் வந்து சிவகங்கை மாவட்டம் தேவட்டையில் வந்து நம்ம கிராமம் வந்து தென்னீர்வேல் கிராமம். நம்ம கிராமம் அடுத்த கிராமமே நம்ம கண்டதேவி கிராமம். நம்ம கண்டதேவி கிராமத்தில் பிறந்தவர் தான் நம்ம குட்டி பிரபா. சின்ன வயசுலேருந்தே நான் மச்சான் எல்லாரும் நம்ம பசங்க எல்லாரும் ஒன்றா தான் இருப்போம். என்ன குட்டி பிரபாவை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்கிறதுனா, எல்லாரும் நம்ம வந்து படிக்க போகணும், அடுத்து மேலே மேலே நம்ம வந்து வளரணும் அப்படின்பா. படிப்பறிவே இல்லாமல் வளர்கிறதுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டுனா நம்ம குட்டி பிரபா தான் எடுத்துக்காட்டு. வந்து இவனை பற்றி சொல்லணும்னா, சின்னத்துலேருந்தே மாடு ஆடு இதோடையே வளர்ந்து வந்ததுனால அதில் வந்து பிராணியாக பார்க்காம அவனோட கூட பிறந்தவனா பார்த்து வளர்ந்தாள். என்ன சொல்கிறதுனா, நமக்கு அந்த அளவுக்கு மாடு இதில் பற்றி தெரியாது, அவனுக்கு தெரிஞ்ச அளவு. இப்போ வந்து இவ்வளோ தூரத்துக்கு மாடு தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இந்த சிவகங்கை மாவட்டத்தில் தேவட்டையில் வந்து கண்டதேவி கிராமம் வந்து பெரிய கிராமம். இது வந்து என்னதான் பெரிய பெரிய ஆளுக வந்து கண்டதேவியில் இருந்தாலும் பண்ணாலும் வெளியில் தெரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து பழைய வீடியோ எதிலையாச்சும் பார்த்துருக்கீங்க. ஆனால் வந்து இப்போ வந்து இந்த கண்டதேவி வந்து ஊரெங்கும் தெரியுது. யூடியூப்பு படம் சேனல் எல்லாம் தெரியுதுன்னா, இந்த நம்ம தனுஷ் சார் நடித்த படத்தில் கூட நம்ம கண்டதேவியில் நடந்த பந்தயத்தை தான் ஒரு மியூசிக்கில் போட்டிருப்பாங்க கொடி படத்தில். அது மாதிரி சின்ன சின்ன இதில் வந்து தெரிய வைக்கிறதுக்கு, அதை விட இன்னும் பெருசாக தெரிய வைக்கிறதுக்கு நம்ம குட்டி பிரபா தான் சொல்லலாம் எடுத்துக்காட்டுனா. அவர் என்ன மாதிரினே கஷ்டப்படுவார் இந்த நிலைமைக்கு? குட்டி பிரபா அப்படின்ற நிலைமைக்கு வர்றதுக்கு எப்படிலாம் கஷ்டப்பட்டிருப்பார்? அவர் வந்து சின்ன வயசுலேருந்து என்ன சொல்கிறதுனா, கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லை. நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ வந்து மாடு வந்து வாழை பிடிச்சா ஓடும், தார்க்கம்பு வச்சா குத்தம் அப்படின்னா ஓடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாடு வந்து என்ன பண்ணும், இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமான்னு நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவன்கிட்ட கேட்டால் இந்த மாடு மட்டி கொம்பா கூடு கொம்பா இது மாதிரி ஒன்று குட்டவாள் நெட்டவாள் இது மாதிரி ஒன்று ஒரு பல வகை மாடு இருக்குது, நிறையா வகை இருக்குது மாட்டில். ஆனால் எல்லாத்தையும் முழுசாக கரைச்சி குடித்த ஒரு என்ன சொல்கிறது படிக்காத மேதன்னு சொல்லுவாள்ல, அது மாதிரி நம்ம குட்டி பிரபா சொல்கிறாங்க. ஆனால் அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு இருக்குது? அவங்க கூட ட்ராவல் பண்ணுறதுனா இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் சொல்லணும், வரப்பிரசாதம் தான் சொல்லணும். கண்டிப்பாக நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா, கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்து நான் வந்து படித்தேன், டிப்ளமோ படித்தேன். அது ஒரு இதே இல்லைன்னு பாருங்களேன். இப்போ வந்து படித்தவனுக்கு வந்து வேலை கிடைக்கிறத விட படிக்காதவனுக்கு. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு படிக்காமையே புகழ் பெற முடியும், ஊருக்கும் நாட்டுக்கும் புகழ் தேடி தரணும்னு பாட்டில் வரும். அந்த வசனம்லாம் விடுங்க. இவன் வந்து நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்கும் இந்த கண்டதேவிக்கும் பெரிய புகழை தேடி தந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப எதுவும் சொல்ல வார்த்தை இல்லை. களத்துக்கு செல்ல போயில வந்து எல்லாரும் பசங்களோட எல்லாரும் ஜாலியாக கிளம்புவோம். எல்லாரும் இப்போ வந்து குட்டி பிரபா வந்து பந்தயம் ஓட்ட போகிறான் அப்படின்னா நம்ம ஊரில் இருந்து எப்படி ஒரு 40 பேர் பின்னாடியே இருப்போம் கண்டிப்பாக. அது வந்து நம்ம ஊருக்கு வந்து எவன் படிக்கல அப்படின்னா குட்டி பிரபா பந்தயம் ஓட்டுறதுனாவே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிளம்பிடுவோம் எல்லாரும். இங்கே ஊரில் வந்து பார்த்தோன்னா இப்போ சொல்கிறாங்கல்ல டிவியில் பிள்ளைங்கோ அப்படின்னு, அந்த மாதிரி தான் நம்ம. ஆனால் நீங்கள் குட்டி பிரபாகரனை சிறு வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் கூடயே பக்கத்து வீட்டில் அவர் கூடயே ட்ராவல் பண்ணிருக்கீங்க. அவர் எந்த மாதிரினே கஷ்டப்பட்டுருக்காரு, அவரை பற்றி சொல்லுங்கண்ணே. கஷ்டம் சின்ன பையன் முதல்லேருந்தே கஷ்டம் தான். சின்ன பிள்ளைலேருந்தே கஷ்டப்பட்டு தான் இருக்காப்புல. படிச்சுக்கிட்டு இருந்தாப்புல படிக்க மாட்டேன்ட்டாப்புல. அப்புறம் திருப்பி இந்த மாடு ஓட்டுறது பண்ணுறதுல கொஞ்சம் ஆர்வமாக தெரிஞ்சாப்புல. அப்புறம் அவங்க சித்தப்பா மூலியமாக அறிமுகமாகி அவங்க மூலியமாக அந்த மாடு ஓட்டுறது பண்ணுறதுக்கு போய் இது பண்ணாப்புல. இப்போ இந்த அளவுக்கு தெரியுதுன்னா, நல்லா மலேசியாவில் இந்த இது ஃபோனில் பார்ப்போம். அப்போ பார்க்கையில் நம்ம பையன் ஓடுறான்னு சொல்லுவாங்க. யாரும் அது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த படினை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம். கோசகட்டுன்னு ஒரு இது வரும், அதை வச்சு பார்க்கையில் அந்த பையன் ஓடுறான், அப்போ நம்ம ஊருக்கு ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா பேராகிருக்குன்னு வைங்க. அந்த பையன் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா அவனுடைய திறமை, அவனுடைய கூட இருக்க அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு, இதுதான் காரணம். உங்களுக்கு குட்டி பிரபாகரனை என்னென்ன வேணும்? எனக்கு தம்பி சித்தப்பா மையன். வெளிநாட்டில் இருக்கும்போது நான் யூடியூப்பில் அந்த பந்தயம் இது, ஏன்னா என் ஊரும் கண்டதேவிதான், என் தம்பிங்கிறனால இன்னும் எனக்கு கொஞ்சம் பெருமை. இப்போ நான் நேரில் வந்து பார்க்குறது எனக்கு இன்னும் ரொம்ப பெருமை. ஆனால் உங்களுக்கு இதில் ஆர்வம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் இந்த பாதையை தொடரணும்ல? அண்ணன் இந்த அளவுக்கு இருக்காங்க, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குடும்ப சூழ்நிலை அப்போதைக்கு நம்ம வெளிநாட்டில் இருந்துட்டு வந்துட்டு இப்போ தம்பி நிற்கிறேன் அப்படிங்கும்போது இன்னும் ஆர்வமாக நம்ம வந்து பார்த்து பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமை தான். என் ஊர் என் தம்பி அப்படிங்கும்போது இன்னும் பெருமை தானே.
ஆனால் குட்டி பிரபா அண்ணனுக்கு பந்தயத்தையும் தாண்டி வேறு எதுல என்ன ஆர்வம் இருக்கும்? வேற அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்வம் அப்படின்ட்டா மஞ்சரட்டு சாவக்கட்டு. சாவல் வந்து வீடு ஃபுல்லாக சாவலாக தான் இருக்கும் எப்போவும். இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஏன்னா அந்த மாடு இப்படி லாங்கோட்டு இப்போ மதுரை, திண்டுக்கல், திருச்சி, திருநெல்வேலி, தேனி எல்லா மாவட்டத்துலேயும் இப்போ வந்து பக்கோட்டியாக ஓட போகிறனால இப்போ வந்து இந்த சாவக்கட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்குது. ரொம்ப போக முடியல. இருந்தாலும் மஞ்சரட்டில் வந்து நல்லா மாடு பிடிப்பான். நம்ம பசங்க எல்லாருமே மாடு பிடிப்பாங்க. இதில் வந்து இவர் வந்து வேற லெவல் தான் சொல்லணும். தும்மலில் வந்து தனியாக தொங்கும். அப்படி நன்னடு நேர்கொண்ட பார்வை எதையும் தாங்கும் நெஞ்சம். இவன் வருகையில் அரங்கம் அதிரும், மறுமுனை மிரளும். தன்னம்பிக்கை நாயகன் ரசிகர்களின் கரகோஷத்தால் இந்த பூமியை அதிகரிக்கும். அதுதான் இவரின் கை. வணக்கம்ண்ணே. பந்தய லைனில் உங்களுக்கு தெரியாத ஆளே இல்லை, இருந்தாலும் மக்களுக்காண்டி உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருங்கண்ணே உங்களை பற்றி. சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி. என் பேர் பிரபாகரன். குட்டி பிரபான்னு சொன்னாலும் தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த பந்தயத்தில் ஆர்வம்ண்ணே. ஆமாம், சின்ன வயசுலேருந்து ஆர்வம். எனக்கு 22 வயசு ஆகுது. இப்போ அப்போலேருந்தே நான் மாடு ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ 2 வருஷமாக மாடு ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டையிலலாம் வந்து எப்படி எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டு அப்படியே ஃபஸ்ட்லாம் போயிட்டு மாடு ப்ரைஸுக்கே வராது. அதுக்கப்புறம் ஓட்டிட்டு அப்படியே வரிசையாக வரையில் அப்படியே கொஞ்சம் எனக்கு இதாகிட்டேன். இந்த குட்டி பிரபா அப்படின்ற பேர் எந்த பந்தயத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? ஃபஸ்ட்டு நான் மாடு ஓட்டையில் ஒரு 2-3 பந்தயம்லாம் ப்ரைஸே கிடையாது. அடுத்து பெங்களூரில் மாடு ஓட்டினேன். முதல் மாடு ஓட்டிட்டு 3ஆவது வந்துச்சு. 3ஆவது வந்துட்டு அப்போயெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அப்படி அப்புறம் அடுத்தடுத்து அப்புறம் ஆளுகளுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஓட்டி அப்புறம் ஓட்டுற இடம்லாம் அப்படியே ப்ரைஸை வந்து அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சின்ன வயசுலேருந்து ஆர்வம் இருந்தாலும் உங்களை களத்தில் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். உங்களை யாருன்னு அறிமுகப்படுத்தினா? சின்ன வயசுலேருந்து நம்ம சித்தப்பா ஒரு ஆள் கண்டதேவி மருது பிரதேசம் சொல்லிட்டு ஒரு மாடு வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு அப்படியே மாடை பிடிக்கிறது, அப்படியே பிடிச்சிருத்துறது, அப்படியே சவாரி போடுறது, அப்படியே அதில் ஏறி போகணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு எனக்கு. அந்த ஆசை வந்தோன்னே அதுக்கப்புறம் அப்படியே நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஊடால பந்தயம் எல்லாம் நின்றுச்சு. பந்தயம் மஞ்சள்ட்டு எல்லாம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் பந்தயம் வரையில் அதுக்கப்புறம் அவங்களே மறுபடியும் அதே மாதிரி ஏறி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சிட்டேன் பந்தயத்தில். முதல்ல நல்லாங்குடியில் ஓடுனேன். நல்லாங்குடியில் ஓடி மாடு வரல. அதுக்கப்புறம் அடுத்த பந்தயம் பெங்களூர் ஓட்டினேன். அப்போ தான் 3ஆவது வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரொம்ப வெறியாகி ஓடணும், நம்மளும் அவங்க எல்லோரும் மாதிரியும் வரணும், அந்த ஓட்டுறவங்க பின்னோட்டியில் சாரதி மாதிரிலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. அப்படியே ஓடி அப்படியே. உங்களுக்கு முதல் காலம் காணையில் எப்படின்னே இருந்துச்சு? பந்தயத்தில் வண்டியில் ஏறிங்க, அது எப்படின்னே இருந்துச்சு உங்களுக்கு அந்த அனுபவம்? முதல்ல பந்தயத்தில் ஓடையில எனக்கு கொஞ்சம் ரொம்ப பதட்டமாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அப்புறம் நான் அப்படியே ஓடிட்டு இறங்கிட்டுலாம். அப்புறம் சீட்டுக்கு வரல. அதுக்கப்புறம் நான் எதுவும் நினச்சிக்கல. அடுத்து இன்னுமே நம்ம கண்டிப்பாக ஓட்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ரொம்ப வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஓடி அதுக்கப்புறம் கொஞ்சம். ஆனால் நீங்கள் அந்த தோல்விக்கு அப்புறம் இந்த நிலைமைக்கு குட்டி பிரபா அப்படின்றத மக்கள் மத்தியில் இடம் பிடிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணே? இல்லைண்ணே, எனக்கு தெரியாது. இவ்வளோ தூரம் நான் வருவேன் அப்படிலாம் தெரியாது. ஆனால் நான் இவ்வளோ தூரம் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா பேர் ஃபோன் அடிச்சுலாம் பேசுவாங்க. தம்பி எந்த ஊர் என்ன எதுன்னு கேட்பாங்க. தெரியாத ஆள் முதற்கொண்டு கேட்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. முதல் தோல்வி எப்படின்னே இருந்துச்சு? முதல் தோல்வி வந்து அதான் அந்த ஃபஸ்ட்டு ஏறினோன்னே கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. ஏறிட்டு இறங்கினோன்னே அதுக்கப்புறம் எனக்கு அந்த தோல்விங்கிற எனக்கு தெரியல. அடுத்து நம்ம ஓடி நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம இதில் வந்து ரொம்ப பேராகணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. அடுத்தடுத்து என்னோடய முயற்சியில் நான் அந்த மாதிரி இருக்கேன் இப்போதைக்கு. முதல் வெற்றியோட அனுபவம்னே? முதல்ல வெற்றியாளெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பதட்டமாகவும் இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்போலாம் கூட ஒன்றும் தெரியல. ஆனால் இப்போதைக்கு வந்து எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு எனக்கே தெரியாது நான் இந்த மாதிரி வருவேன் அப்படிங்கிறது வந்து. ஆனால் உங்கள் ஒரு பந்தயத்தில் போடணும்னா நீங்கள் எல்லாம் நிறையா பந்தயம் ஓட்டியிருப்பீங்க. ஓட்டிகிட்டு இருக்கையிலே எப்படி உங்களை குட்டி பிரபா இந்த பந்தயத்துக்கு என் மாட்டு வந்து ஓட்டவா அப்படின்ற ஒரு பந்தயம் இருக்கும். உங்கள் திறமைக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு களம் இருக்கும். எந்த களத்தில் நீங்கள் வெளிப்படுத்துனீங்க? அது வந்து நான் ஃபஸ்ட்டு ஓட்டையில் வந்து ரொம்பலாம் இதாகலை. ஒரு பந்தயம் போயிடும், ஒரு பந்தயம் வந்துடும், சீட்டுக்கு வந்துடுவேன்.
அந்த மாதிரி இருக்கையில் அதுக்கப்புறம் நம்ம ஓடுறதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து இப்படி குரூப்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி குரூப்லாம் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கே கேட்குற அளவுக்கு அந்த குரூப்லலாம் மெசேஜ் வரும், குட்டி பிரபா நம்பர் கொடுங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் இப்படி கூப்பிட்டு இப்படி ஆகிட்டு நம்மளோட முயற்சி தான். ஆனால் நான் இந்த அளவுக்கு வருவேன்னு நான் நினச்சே பார்க்கல. ஆனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் நீங்கள் பின் சாரதியாகவே இருக்க ஆசைப்படுறீங்களா, இல்லை சாரதி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்காங்க? எனக்கு பின் சாரதியாக தான் இருக்கணும் எனக்கு ஆசை. இன்னும் ஓடணும், இன்னும் ரொம்ப டெவலப் ஆகணும், இன்னும் பேர் ஆகணும். எனக்கு இந்த பேர் பார்த்தாது இன்னும் பேர் ஆகணும். என்ன காரணம்னே பின் சாரதியாகவே இருக்கணும் அப்படின்ற என்ன காரணம்? இது வந்து எனக்கு இந்த ஓடுறதுமே எனக்கு ஓடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாட்டில் ஓடுறது எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்குண்ணே. அப்பையிலேருந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வந்து ஓடணும் அப்படிங்கிற ஆசை தான். நான் வந்து கவரை பிடிச்சி ஓட்டணும் அப்படிங்கிற ஆசை இல்லை. நான் எவ்வளோதான் பேரை பார்த்துருக்கேன், நிறையா பெரிய பெரிய ஓட்டாளியா அந்த மாதிரி ஆகணும்னா எனக்கு ஆசை இல்லை. இன்னும் பின்னோட்டியாக வந்து பெரிய பின்னோட்டி ஆகணும். இன்னும் பின்னோட்டி. ஆமாம், சாரதி ஆகணும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு மாடு ஓட்டுறீங்க, வெற்றி கட்டத்தில் ஒரு 5வது இடம் 6வது இடத்துல வந்துடுது மாடு. அப்படின்ற மனநிலையில் என்ன இருங்க? ஏன்னா வெற்றி கனியை எட்ட முடியாது. அடுத்து 4, 5 வரையில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? மாடு கொடி வாங்கையில் வந்து எல்லாரையும் அடிக்கணும், எல்லாரையும் அடித்து மாறி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இது வெறி வரும். அப்பையில் வந்து வெறி வரையில் வந்து அதுக்கப்புறம் நான் அப்படி இறங்கி டக்குன்னு மாடை கட்டத்திக்கிட்டே இருக்கேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாடை போய் பிடிக்கணும், 1, 2 போய் பிடிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒவ்வொரு வெறியாகும். அது எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்க? அந்த மாடை இறங்கிறதுக்கும் மாட்டில் வண்டியில் ஏறதுக்கும் இந்த மாடு இந்த டயத்தில் சைடு ஏறணும் அப்படின்றதுக்கு எப்படி ட்ரைனிங் நீங்கள் யாராவது சொல்லி தராங்களா, இல்லை நீங்களே கற்றுக்கிட்டதா? அது வந்து அப்படியே போயில அப்படியே கற்றுக்கிட்டு எப்படி அது கரெக்டாக எப்படி இறங்குறீங்க? அந்த மாதிரி மாடு வரையில் கரெக்டாக இறங்கிறீங்க, அதே மாதிரி ஏறிக்கிறீங்க, அது எப்படின்னு இருக்குது? அது வந்து எப்படி சொல்கிறது, அதான் அப்படியே ஓடையில் அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் ஓடையில் ஒவ்வொரு ஓட்டாளியெல்லாம் வந்து நிறையா எல்லா ஓட்டாளிகிட்டையும் நான் ஓடிட்டேன், எல்லா சாரதிகள்கிட்டையும் நான் மாடு ஓட்டிட்டேன். அப்படியே ஒவ்வொரு ஆளும் ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் அப்படியே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கே அப்படியே இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு. அண்ணே, நீங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலையை பற்றி சொல்லுங்கண்ணே. பந்தயத்துக்கு சொல்கிறீங்க, பந்தயத்துலேயே இருக்கீங்க, வீட்டில் எதுவும் சொல்லலையாண்ணே அவங்கள? நான் வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஆர்வம். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து திட்டுவாங்க, பண்ணுவாங்க, படிக்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு படிக்கலாம் பிடிக்கல. எனக்கு வந்து மாடு ஓட்டணும், அந்த மாடு தான் எனக்கு மாடு, மற்றது கோழி அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஆசையே. வளர்க்கணும், பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற ஆசையே. எனக்கு படிக்கிறதுலாம் ஆசை கிடையாது. அப்புறம் வீட்டில் அப்படியே ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து ஓடி கொஞ்சம் டெவலப் பண்ணணும் வந்து எங்கள் வீட்டிலே வந்து கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கே கொஞ்சம் பெருமையாக இருக்குது. 4 பேர் வர்றது, பார்க்குறது, கேட்குறது எல்லாம் அந்த மாதிரி இப்போ ரொம்ப பெருமையாக இருக்கேன். அண்ணே, உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு உறுதுணையாகவும் உதவியாக இருந்தது யாருண்ணே? வாழ்க்கை பயணத்தில் வந்து உறுதுணையாக இருந்தது வந்து என் நண்பர்கள் தான். மச்சான், மாமா, அண்ணன், தம்பி, நண்பர்கள் அவங்க தான் எனக்கு இன்ன வரைக்கும். அவங்க தான் என்னதான் ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் பண்ணாலும் வந்து அவங்களோட போய் நான் வந்து சேர்ந்துட்டேன்னா வந்து கொஞ்சம் அவங்களோட போய் உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பந்தயம் தோத்தாவோ ஜெயிச்சாலோ எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் நான் போய் சொல்லுவேன். வீட்டில் சொல்கிறத விட என் நண்பர்கள்ட்ட தான் அதிகமாக நான் சொல்லுவேன் எல்லாத்தையும். இந்த மாதிரி விஷயம்லாம். நீங்கள் படிப்பு மேலே ஆர்வம் இல்லைன்றீங்க சின்ன வயசுலேருந்து. அப்போ உங்கள் சொந்தக்காரங்களும் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க? எல்லாருமே வந்து இப்போல்லாம் நிறைய பேர் நான் படிக்கலை பண்ணலை அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேச மாட்டாங்க. நிறைய பேர் இன்னுமே வந்து இந்த மாதிரி வீணாக போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் தெரியாது. இது என்ன பந்தயம், என்ன சாவு கட்டினா என்ன, அந்த ரேஸ்லாம் என்ன தெரியாது. ஆனால் இவ்வளோ தூரம் அவங்களே வந்து இப்போல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டாங்க. யூடியூப்பில் பார்த்தா தெரியுது. அவளே பார்த்தாலும் இப்போ வந்து சிரிப்பாங்க, நல்லா பேசுவாங்க அந்த மாதிரி. 2 வருஷம் பந்தயம் லைனே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இடைப்பட்ட காலத்தில் வந்து சாவை சண்டை அதில் வந்து எனக்கு அப்படி அங்கிட்டு கொஞ்சம் ஆர்வமாகிடுச்சு ஃபுல்லாகவே. இப்போ வந்து எனக்கு மாடு வச்சுக்கலாம் ஆசை இல்லை எனக்கு. அப்புறம் சரி நம்ம இந்த பின்னோட்டியாக ஓடிக்கிட்டு இருக்கோம், சரி ஒரு மாடு வாங்கி வச்சுக்கோம் அப்படின்னு தான் இப்போ ஒரே ஒரு மாடு வாங்கி வச்சுருக்கேன். முன்னால் வந்து சாவல் தான் ஃபுல்லாகவே, சாவக்கட்டுக்கு போகிறது வர்றது சாவல். தை திருநாள் வருது, தமிழோட திருநாள் வருது, அதை பற்றி உங்கள் மனசில் எப்படின்னு இருக்குது? இந்த பொங்கட்டையெல்லாம் வந்தால் அதிக மஞ்சரட்டு, அதிக பந்தயம். இப்போ வந்து எலெக்ஷன் வந்ததுனால பந்தயமே கிடையாது. நீ பொங்கல் வந்தால் தான் நீ அதிகம் இது. எனக்கு வந்து இப்போ இன்னும் ரொம்ப ஆர்வமாகவே இருக்கேன். நான் இன்னும் இதெல்லாம் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக இருக்கேன். அது வந்தால் மஞ்சரட்டு, பந்தயம் நிறையா வரும், எல்லாமே வரும் பொங்கல் வந்துருச்சுன்னா. ஆனால் உங்களை எப்படின்னு கூப்பிடுவாங்க? நீங்கள் பெரிய பெரிய சாரதியாக ஓட்டுறீங்க, எப்படின்னா உங்களுக்கு நிறையா பேர் கால் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி எந்த மாட்டுக்கு ஓடுறது தேர்வு செய்வீங்க? அது வந்து சொல்லிடுவாங்க. ஃபோன் அடித்தா இப்போ இந்த மாதிரி ஓட்டணும், இந்த மாடு ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோன்லேயே சொல்லிடுவாங்க. நான் கேட்பேன், ஆனால் எந்த மாடு ஓட்டுறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பேன். இந்த மாடு தான் அப்படின்னு, சரி ஓட்டுவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் யாரும் ஃபோன் அடித்தாலும் இந்த மாதிரி நான் ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். அண்ணே, உங்கள் பந்தய வாழ்க்கை பயணத்தில்
உங்களால் மறக்க முடியாத களம்னா எதுன்னு சொல்லுவீங்க? மறக்க முடியாத களம்னா நல்லாங்குடிண்ணே. நல்லாங்குடியில் நானும் விஜி, அவர் ஓட்டாளி விஜயின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரும் ஓட்டினோம். இப்போ 2வதாகவே போயிட்டு திரும்பி வரையில் 2வதாக வந்துக்கிட்டு இருந்தோம். 2வதாக வந்துக்கிட்டு இருக்கையில் வண்டி சக்கரம் உடஞ்சி போச்சு. உடஞ்சதில் 2வதாக வந்துக்கிட்டே இருந்தால் அது வந்துக்கிட்டே இருக்கையில் அதுக்கப்புறம் எங்களை மாறி போனாங்க. மொத்தம் 5 ப்ரைஸ். இங்கே 5 ப்ரைஸ் ஆகல. அதுக்கப்புறம் வந்து மாடு 5வதாக போச்சு. அது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாலே உடஞ்சி போச்சு. அது வந்து ஓடி தான் நம்ம முடிக்கணுமே. அது வந்து எனக்கு ரொம்ப ஆடியன்ஸ்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அதில் வந்து நான் ஓடியே முடிச்சிட்டேன். முடிச்சு 5வது ப்ரைஸ். ஆனால் 5 ப்ரைஸ் அங்கே. உங்களுக்கு அந்த மனநிலை எப்படின்னு இருந்துச்சு? அதெல்லாம் ரொம்ப நான் நினச்சே பார்க்கல. நான் இந்த மாதிரி ஓடி தான் அதை முடிப்பேன் அப்படிங்கிறத நினச்சே பார்க்கல. நான் வந்து ஓடியே முடித்து 5வது ப்ரைஸ். மாட்டுக்கு மாலை கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிரியோட ஓடி. ஆனால் நீங்கள் பந்தய களத்துக்கு போக எப்படிலாம் உங்களை தயார் பண்ணிச்சிங்க? நான் போகல இந்த மாதிரி தானே போனேன். ஷாக்ஸு டிஷர்ட்டோடு தான் போவேன். அங்கே போயிட்டு நான் என் டிஷர்ட்டை மாற்றிடுவேன். எனக்கு பிடிச்ச நம்பர் வந்து 8. நான் வந்து இந்த டிஷர்ட்டை போட்டாதே என்னவே தெரியும், இல்லைனா வேறு யாருக்கெல்லாம் தெரியவே தெரியாது. ஆமாம், இது வந்து இந்த டிஷர்ட் வந்து அடித்து கொடுத்தது வந்து நம்ம கண்டதேவி தான் தானே. தேவகோட்டையில் வந்து ஒர்க் ஷாப் வச்சுருக்காப்புல. ஆமாம், ஒரு எஸ்கே மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் தான் அடித்து கொடுத்தாரு. அவர் வந்து நம்ம அண்ணன் தான். அவர் வந்து நம்ம பந்தய பிரியர். அவர். ஆனால் நீங்கள் யாரை மாதிரினே வரணும்னு ஆசைப்பட்றீங்க? நான் வந்து பின்னோட்டி வந்து பெரிய பின்னோட்டினா வந்து இன்பு மாதிரி இன்புக்கும் மேலேயும் நான் ஓடணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு வெறி இருக்குது. இன்னமும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இன்னமும் நான் அந்த மாதிரி ஓடி காமிப்பேன் எல்லாருக்கும் முன்னாலே. குட்டி பிரபாகர்னு ஒரு ரசிகர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லா ரசிகர்களுக்குமே முதல்ல நன்றி. ஆனால் இந்த மாதிரி ரசிகர்கள் எல்லாம் அவ்வளோ பேர் வருவாள்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் ரசிகர்கள் தான். ஆனால் இன்னும் நான் வந்து ரசிகர்களை வந்து ஏற்படுத்துவேன். இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறதுக்கு என்னால் என்ன முயற்சியோ அதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இன்னும் என் திறமையில இன்னும் ஓடிட்டே இருப்பேன். நான் தோல்வி அடைஞ்ச காலத்துலேயும் வந்து என் ரசிகர்கள் வந்து இன்னும் ரொம்ப எனக்கு உறுதுணையாக இருந்தாங்க. ஆனால் இன்னும் உறுதுணையாக இருக்கிற அளவுக்கு நான் வந்து இன்னும் அந்த ரேஸை வந்து மேலும் மேலும் தொடரணும். ஆனால் இன்னுமே வந்து நல்ல பேராக வரணும். எல்லாத்துக்கும் எல்லா ரசிகர்களுக்குமே நன்றி தான்.